எல்லோருக்கும் வணக்கம். நலம் நலமறிய ஆவல். அன்பர்களே, உடன்பிறப்புகளே, பல வருஷங்களுக்கு முன்னால் ஒரு சிறிய மனிதன் பெரிய பதவியில் இருந்தார். நமது நாட்டு தலைவன் லால் பகதூர் சாஸ்திரி என்னும் நமது நாட்டு தலைவன் சிறிது நாட்கள் மட்டுமே நமது நாட்டை ஆண்டு கொண்டு வந்தார். அவருக்கு ஒரு சிறிய மனிதனுக்கு பெரிய ஞானம் வந்தது. சிறிய மனிதனாக இருந்தாலும் பெரிய பதவியில் இருந்தான். ஓகே, என்ன ஞானம் வந்ததுன்னா, இந்த மாதிரி ஜெய் ஜவான் ஜெய் நமது நாடு அப்படின்ட்டு நம்ம நாட்டுக்காக ரொம்ப யோசிச்சிருந்தார். அப்போ யோசித்தார், இந்த மாதிரி நமது நாட்டு வீரர்கள், ஜவான்கள், அவர்கள் தினமும் தேவையான உடற்பயிற்சிகளை செய்துவிட்டு நாள் முழுவதும் காலத்தை கடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் ஏன் விவசாயத்தை செய்யக்கூடாது? ஒரு பக்கத்தில் போர்முனை இருக்கட்டும், இன்னொரு பக்கத்தில் ஏர்முறை இருக்கட்டுமே. அவர்கள் நமது நாட்டில் வீணாக இருக்கும் அத்தனை இடங்களையும் விவசாயம் செய்தால் என்ன? சண்டை வரும்போது சண்டை செய்யட்டும், காலை மாலை நேரங்களில் அவர்கள் உடற்பயிற்சி செய்யட்டும், மற்ற நேரங்களில் விவசாயம் செய்தால் என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு சிந்தனை ஏற்பட்டது. பார்த்தீங்களா, பாவம் மனிதன். அரசாங்க வேலையாக மற்ற நாட்டுக்கு ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிருந்தார். ஏதோ ஒரு காரணத்தினால செத்து போயிட்டார். விபத்தினால செத்து, ஆக்சிடெண்ட், ஹார்ட் அட்டாக்குன்னு ஏதோ கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி செத்துட்டார். ஆனால் அவர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்திய குடிமக்கள் அத்தனை பேருடைய உள்ளங்களிலும் மனதிலும் அவர் சொன்னது இந்த செய்தி மனதில் இருக்கும். அதை இந்த நாட்டு தலைவர்களும் மனதில் வைத்துக்கொண்டு அவர் சொன்ன மாதிரி அவர் இராணுவ வீரர்களை விவசாயத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவர் சொன்னார், அவர் இராணுவ வீரர்கள் உடற்பயிற்சி செய்யட்டும், மற்ற நேரங்களில் விவசாயம் செய்யட்டும், நாடு செழிக்கும் என்று சொன்னார். அதை நமது நாட்டு தலைவர்கள் கடைப்பிடித்தால் நமக்கு லாபம். அயல் நாட்டில் நமது நிலைமை உயரும். சாப்பாட்டுக்கும் வழி வேணும் இல்லையா? மற்ற விஷயத்துலலாம் கூட எல்லாம் ஆர்வமாக இருக்கும்போது இந்த விஷயத்துலேயே கொஞ்சம் ஆர்வமாக தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிக்கிறேன். வணக்கம். ஜஸ்ட் நினைவுபடுத்துகிறேன். அவர் சொன்னார், லால் பகதூர் சாஸ்திரி இராணுவ வீரர்களை விவசாயத்திற்கும் பயன்படுத்தினால் நாடு செழிக்கும் என்று சொன்னார். அதை தான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். ஓகே, வணக்கம்.